இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதி கட்டத்திலே இருக்கக்கூடிய நமக்கு தேவையான ஒரு சில சட்டத்திட்டங்களை பற்றி ஒரு சிலர் கேள்வி எழுப்பிக்கிறாங்க. அது ஜக்காத்துல் ஃபித்ர். இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் எப்போ கொடுக்கறது, என்ன பொருளை நாங்கள் கொடுக்கறது, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ஜக்காத்துல் ஃபித்ரை இங்கே அனுப்பலாமா, இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஜக்காத்துல் ஃபித்ரை இன்னொரு ஊருக்கு கொடுக்கலாமா, ஜக்காத்துல் ஃபித்ரை உணவுகளாகத்தான் கொடுக்கணுமா, அதில் காசை கொடுக்கலாமா, அப்படிங்கிற இந்த கேள்விகள் எல்லாம் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இது சம்பந்தமான ஹதீதுகளை நாங்கள் பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ஒரு நோன்பாளி அந்த நோன்பில் விடக்கூடிய தவறுகள் விஷயங்களுக்கான குற்றப்பரிகாரமாகவும் ஏழைகளின் உணவாகவும் அது இருக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதாவது நம்ம நோம்பில் விடக்கூடிய சில மினல் லகுவி வர்ரஃபதி என்ற ஹதீஸில் வருது, வீணான விஷயங்கள், நோம்பாளியாக இருந்து நம்ம பேசக்கூடிய சில தவறான வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் நோன்பு பாழாகும். இந்த விஷயத்தில் இருந்து நம்முடைய நோன்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் அதுக்கு பிராயச்சித்தமானதாகவும் அதே நேரம் மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு ஒரு உணவாக இருக்கும்படி தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாக இருக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு இது எவ்வளோ முக்கியங்கிறதும் இது என்னத்தை நம்ம ஜக்காத்துல் ஃபித்ராவாக கொடுக்கணுங்கிறதையும் இந்த ஹதீஸிலிருந்து எடுக்க முடியுது. அதாவது நம்ம ஒரு விலாசத்தை எழுதாமல் கடிதம் போட்டால் போய் சேராதுங்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடிய அமல்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் போய் சேரணுமாக இருந்தால் அதில் உள்ள தவறுகள் எல்லாம் என்ன செய்யப்படணும், மன்னிக்கப்படணும். அந்த ஒரு பிராயச்சித்தமாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் இருக்குது. நோன்பு காலங்களில் நோன்பாளி செய்யக்கூடிய அந்த நோன்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம், அதான் ஜக்காத்துல் ஃபித்ருங்கிறது. எனவே இந்த நோக்கம் நம்முடைய நோம்பில் விட்ட தவறுகளுக்கு ஒரு பிராயச்சித்தம். ரெண்டாவது என்ன, ஏழைகளுக்கு அது உணவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பணமாக கொடுக்கலாமாங்கிற கேள்விக்கு இங்கே பதில் வருது. உணவாகத்தான் கொடுக்கணும், உணவாகத்தான். ஏண்டா நோன்பாளிக்கு பிராயச்சித்தமாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் இருக்குதுங்கிறதுனால அது உணவாகத்தான் என்ன செய்யப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை எங்களுக்கு கோதுமையிலிருந்து, பேரிச்சம்பழத்திலிருந்து, தயிர்கட்டியிலிருந்து, காய்ந்த திராட்சையிலிருந்து ஒரு சாழ் அளவு விதியாக்கினார். எங்களில் உரிமையானவர், அடிமையானவர், ஆண், பெண், முதியவர், சிறியவர் அனைவர் மீதும் எங்களுக்கு இந்த ஒரு சாழ் கொடுப்பதற்கு கடமையாக்கினார்ங்கிறாங்க. ஒரு சாழுங்கிறது 4 முத்து ஒரு சாழுன்னு சொல்லுவாங்க. ஒரு முத்துங்கிறது சாதாரணமான ஒரு ஆளுடைய 2 கையால் இப்படி அள்ளி எடுக்கக்கூடிய அந்த தானியம் ஒரு முத்து என்று சொல்கிறது. 2 கையால் நம்ம அள்ளி எடுத்தால் ஒரு முத்து. அந்த 2 கையால் அள்ளி 4 தடவை போட்டால் அது ஒரு சாழ். இதை எங்களுக்கு கடமையாக்கினாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த உணவு அளவு என்ன, 2 கையால் தாராளமாக, அது நடுநிலையான ஒருத்தர், சின்ன குழந்தையும் கிடையாது, நடுநிலையான ஒரு சாதாரணமான ஒரு பெரியவருடைய கையால் 2 கையால் ஓட்டி தானியத்தை 4 அள்ளினால் கிட்டத்தட்ட 2.5 கிலோவிலேருந்து 3 கிலோவுக்குள்ளே வருது. நம்ம அரிசியை பார்த்தோம்னா, ஏன்னா அந்த காலத்தில் அரிசி இருக்கலை, அப்போ கோதுமை கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு இருந்த உணவுகள் தான் கொடுக்கப்பட்டுச்சு. கோதுமை, அதே மாதிரி திராட்சை, காய்ந்த திராட்சை, அதே மாதிரி தயிர் கட்டி, மோர், சீஸ்ன்னு சொல்லும் இல்லையா அது, அதே மாதிரியாக ஈச்சம்பழம், இதெல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு, அன்றைக்கு உணவாக பிரதான உணவாக இருந்துச்சு. அந்த ஹதீஸை வைத்து இமாம்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, ஒவ்வொரு ஊரிலேயும் பிரதான உணவாக ஒன்று இருக்கும். அந்த உணவு தான் என்ன செய்யணும், இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மள நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதான உணவாக எடுக்கிறது அரிசி தான், சோறு தான் நமக்கு ஒரு பிரதானமான ஒரு உணவாக இருக்குது. அந்த உணவை நாங்கள் கொடுக்கறது ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும். அப்போ இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா கிட்டத்தட்ட நம்ம கையால் அளக்கிறது தராசில் நிறுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ 3 கிலோவுக்கு உட்பட்டதாக அது இருக்கும். குறைவில்லாமல் கொடுக்கணுமா இருந்தால் 3 கிலோ, சரியான அளவு ஒரு 2.5 கிலோ இருக்கும். அந்த தானியத்தினுடைய அளவு நம்ம அள்ளி பார்க்கலாம்.
அரிசியை வந்து 4 தடவை அள்ளி போட்டோம்னா 2.5 கிலோ 3 கிலோவுக்குள்ளே நமக்கு இருக்கும். திருப்தியாக கொடுக்குறதா இருந்தால் ஒரு 3 கிலோ இது வந்து கொடுக்கணும். யாருக்கு எல்லாம் இது கடமை அப்படின்னு சொன்னால் நோன்பு பிடிக்கிற ஆளுக்கு மட்டுமண்டு இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது கடமையாகுது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அடிமையானவர் சுதந்திரமானவர். வழங்கிட்டா அந்த அடிமை இப்போ இல்லை, அடிமை ஒன்று இருந்துட்டேன்னா அந்த அடிமைக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி வயசானவர், குழந்தை, சின்னதுங்கும் போது அன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை இருந்தால் அதுக்கும் ஒரு ஜக்காத்துல் ஃபித்ரா என்ன செய்யணும், கொடுக்கப்பட வேண்டும். பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், நம்ம ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுக்க வேண்டி இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டியது. அப்போ நோன்பு பிடிக்க முடியாத அளவுக்கு வயசானவர்கள் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. நம்மளோட பாப்பா, நம்மளோட உம்மா, நம்மளோட மூத்தப்பா, மூத்தம்மான்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கும், அந்த வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க, நம்ம வீட்டில் வேலைக்கு அமர்த்தி இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த எஜமானர், அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடியவர் வந்து பொறுப்பாக நின்று என்ன செய்வார், இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுப்பார். எனவே ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு ஒரு சால், அதாவது 4 தடவை அள்ளக்கூடிய அளவு வந்து இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா என்ன செய்யணும், கொடுக்கப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஹதீஸிலிருந்து ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க, என்னண்டா வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஹதீஸில் அப்படி வரல. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது யாருக்கு கடமை என்று சொல்லும்போது பெரியவர் சிறியவர் என்று சொன்னாங்களே தவிர கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை. அதனால் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து என்ன செய்ய தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை. அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது மௌத்தா போன பிள்ளைக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணுமா, ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இமாம்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, இந்த ரமலான் தொடங்கி பெருநாளைக்கு இடையில் மௌத்தானால் அவர்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு பேணுதலான ஒரு விடயம். அதுக்கு முன்னால் மௌத்தான ரமலானுக்கு முன்னரே கடமையாக மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு என்ன இல்லை, ஒரு கடமையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேணுதலுக்காக ரமலானில் ஆரம்பத்தில் உயிரோடு இருந்து இடையில் மரணித்தவர்களுக்கு இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுப்பது ஒரு பிரயோசனமானது அப்படி என்று என்ன செய்கிறாங்க, ஒரு நடுநிலையான கருத்துக்கு வர்றாங்க. அடுத்தது இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை மக்கள் தொழும் திடலுக்கு வெளியிறங்குவதற்கு முன்னால் கொடுக்கிறாரோ அது ஜக்காத்துல் ஃபித்ராவாக கணிக்கப்படும். பின்னால் கொடுத்தால் அது ஒரு தர்மங்களில் ஒரு தர்மமாகத்தான் அது பணிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்போ கொடுக்கணும்னு சொன்னால் மக்கள் தொழுகிறதுக்கு முன்னாடியே, நம்ம பெருநாள் கொத்துபா தொழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கணும். சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பெருநாள் தினத்துக்கு 1 நாள் 2 நாள் இருக்கும்போது நாங்கள் கொடுக்க தொடங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நோன்பு 28, 29 இப்படியான அந்த கால பகுதிகளை நம்ம கொடுக்க வந்து ஆரம்பிச்சிடணும். அப்போ பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்ன செய்யணும், கொடுக்கணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நோன்பு பிடிச்சி இந்த இரவு வணக்கத்தை எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக ஒரு பொடுபோக்குத்தனமாக நம்ம இருந்துடுறோம், கவனிக்கிறது இல்லை. கடைசியில் இந்த தொழுகைக்கு எல்லாம் போனது போகிறதா நினைப்பது, நம்ம ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கலையே அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது. இனி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில தினங்களில் நம்ம இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை என்ன செய்யலாம், கொடுக்க ஆரம்பிக்கலாம். நோன்பு ஒரு 27 முடிஞ்சிட்டு அப்படியே கிட்டத்தட்ட வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுக்க தொடங்கிடலாம். நோன்பு 28 ஆகிடுது. எனவே அதுக்கு பிறகு நம்ம ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுக்கணும். கண்டிப்பாக பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணம் வந்து ஏழைகளுக்கு இது உணவாக இருக்கட்டும், அவர்களும் அதில் என்ன செய்யட்டும், பெருநாளை கொண்டாடட்டும்ங்கிறாங்க. பெருநாள் சாப்பாடு இல்லாமல் என்ன பெருநாள், அப்போ சாப்பாட்டுக்கு தான் அது முக்கியத்துவமாக இருக்குது. அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப கவனமாக இருக்கலாம். அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ஒரு பிரயோசனமாக இருக்கும். நிறைய பேர் கை நீட்டி கேட்க முடியாமல் கஷ்டத்தில் இருப்பாங்க. நம்ம என்ன செய்யலாம், நம்மளுக்கே தெரியும் இவங்க வசதி இல்லாதவங்க, ஏழைங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், கொடுத்து அனுப்பலாம். அப்படி இல்லாட்டி நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி வாசல்கள் நிர்வாகிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஜக்காத்துல் ஃபித்ராவை சேகரித்து அவங்க அந்த கடைசி நாளில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சில ஏழைகள் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கு, சில ஊர்களுக்கு, சில கரையோர பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு, வயல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, கொண்டு போய் கொடுப்பாங்க. அதை நீங்கள் உங்கள் பகுதிகளை வந்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். மறந்துடக்கூடாது. இது பெருநாள் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்து முடிச்சிடணும். விநியோகிக்கக்கூடியவங்களும் அந்த கடைசி நேரத்தில் கொடுத்தா எப்படி விநியோகிக்கிறதே,
சில நேரம் அன்னைக்கு வந்து 10 மணிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, புறையும் தெரிஞ்சிட்டு, அப்போ காலையில் பெருநாள் தொழுகை திடலுக்கு போக வேண்டிய அதுக்கடையில் நிர்வாகிகளுக்கு அது தலையீடியாக இருக்கும். அப்போ ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே நம்ம கொடுக்கறது வந்து விநியோகிப்பதற்கு ரொம்ப ஒரு இலகுவாக இருக்கும். அதை நாங்கள் பார்த்துக்கலாம். அப்படி பிந்திட்டேன்னு சொன்னால் நீங்களாக கொண்டு போய் கொடுத்துருங்க. இந்த நிர்வாகிகளுடைய தலையில் வந்து பாரத்தை கொடுக்காம நீங்களாக கொஞ்சம் தேடி பார்த்து ஏழைகளை பார்த்து என்ன செய்யுங்க, இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்துடுங்க. இது யாருக்கு கடமை இல்லைண்டா, வேண்ட நிலையில் இருக்கிறாங்களே, கொடுக்கறது அன்னைக்கே சாப்பிட்றதுக்கு அவங்க முடியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு அது கடமை இல்லை. அது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கிடைக்கிறத வாங்கி எடுக்கிற நிலைப்பாடில் அவங்க வச்சிருக்கிறான். அவங்களும் நோன்பு வைப்பாங்க, அவங்களுக்கு பிரத்யேகமாக அந்த கடமை இல்லாமல் போகுது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்குறான். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது, இதை பணமாக கொடுக்க முடியாதுங்கிறத நாங்கள் பார்த்துருந்தோம். ஏன்னா உணவாகத்தான் கொடுக்கணும். ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அல்லது இந்த ஊரில் இருந்து நம்ம பகுதிகள் அப்படி ஏழைகளை காணலை, ஒரு கிராமப்புறம் அல்லது இன்னொரு ஊருக்கு இன்னொரு நாட்டுக்கு நாம் இதை அனுப்பி வைக்கலாம், அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அரிசியையோ தானியத்தையோ அந்த ஈச்சம்பழத்தையோ இங்கிருந்து அனுப்பி வைக்கிறது நமக்கு சிரமமாக இருக்கும். அப்போ கொடுக்கக்கூடியவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அங்கே யாருக்கு இப்போ உதாரணமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இலங்கையில் இருக்கக்கூடியவர் ஒருத்தரை நியமித்து என்னுடைய ஜகாத்துல் ஃபித்ராவை அனுப்பி விட்றேன், யாருக்காவது கொடுத்துடுங்கன்னு சொன்னால் அங்கேருந்து உணவை அனுப்புறதில்லை, நமக்கு காசைத்தான் அனுப்புவார், காசாக கொண்டு போய் கொடுக்கறதில்லை. ஜகாத்துல் ஃபித்ராவை காசாக அனுப்பினாலும் அவருக்கு சார்பாக அந்த காசுக்கு அரிசியை வாங்கி அதை கொண்டு போய் நம்ம கொடுத்துடுவோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் கொடுக்கணும். இதில் இன்னொரு நடைமுறை சிக்கல் இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து இந்த லோக்கல் புற சர்வதேச புற என்ற அடிப்படையில் நம்ம இருக்கிறோம். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் உலகத்தில் எங்கே புற கண்டாலும் அந்த புறையின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த சர்வதேச புறை அடிப்படையில் இருக்கிறதுனால நமக்கு அந்த நடைமுறை சிக்கல் வராது. இப்போ லோக்கல் புறையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒருத்தரோ அல்லது ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தரோ காசு அனுப்புகிறான்னு வைங்க. அப்போ அனுப்பினா அவருக்கு அங்கே பெருநாளாக இருக்கும், இன்றைக்கு இவருக்கு இங்கே 30 நோம்பாக இருக்கும். அப்போ இவர் பெருநாள் தொழுகைக்கு முன்னே கொடுப்பாரே தவிர காசு அனுப்பினவர் தொழுது முடிச்சிட்டார். அப்போ அந்த விஷயம் நடக்காது. நான் என்ற ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்கறதுக்கு நான் ஜெர்மனியிலிருந்து இலங்கைக்கு காசு அனுப்புகிறேன். இலங்கையில் அந்த காசை வாங்கி எடுக்கிறவர் நோன்போடு இருக்கிறார். நான் அனுப்பினேன்னா அங்கே பெருநாள் தொழுதுட்டேன், நான் தொழுதுட்டு இருக்கிறேன். இவர் அடுத்த நாள் பெருநாள் கொண்டாட போகிறாரு, இவர் லோக்கல் புறையில் இருக்கிறார். இவர் அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுறதுக்கு முன்னாடி இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்தால் இது செல்லுபடியாகாது. ஏன்டா, கொடுக்கிறவர் உரியவர் அல்ல, அதை அனுப்பினால் அங்கே பெருநாள் தொழுதுட்டார். அப்போ ஒரு நடைமுறை சிக்கல் ஒன்று வருது. பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதை கொடுத்து ஆகணுங்கிற நேரம் அந்த அனுப்பினால் நீங்கள் உங்கள் கொள்கையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அது சரியாக படுது, நீங்கள் லோக்கல் புறை அடிப்படையில் இருக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு சரியாக படுதுன்னால் அதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட பாட்டுக்கு இருக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு காசு அனுப்பினவர் பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை கொடுத்துடணும். இதை வந்து பொதுவாக மக்கள் அதை பின்பற்றணும். இதான் அந்த நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. இந்த லோக்கல் புறை அடிப்படையில் வாழும்போது நடைமுறை சிக்கல்கள் நிறைய. இந்த ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கறதுலேயே நடைமுறை சிக்கல் இருக்குது. இந்த கடைசி இரவில் லைலத்துல் கத்ர் இரவை எதிர்பார்க்குறோம், அதில் நடைமுறை சிக்கல் இருக்குது. ஒற்றை இரவுகளில் தான் லைலத்துல் கத்ர் இரவு வருவாங்கிறாங்க. யாருக்கு ஒற்றை இரவு? நமக்கா அங்கேயா? எல்லாருக்கும் ஒரு இரவு தானே. ஒரு ரசூல், ஒரு அல்லாஹ், ஒரு குர்ஆன், ஒரு ரமலான், ஒரு லைலத்துல் கத்ர் இரவு தானே. அப்போ நடைமுறை சிக்கல் அங்கேயெல்லாம் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த நடைமுறை சிக்கல் பெறாத அளவுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்கணும். நாங்களும் உங்களுக்கு அது சரியாக பட்டுட்டு அப்படி இருக்கிறீங்க இருந்தால் இந்த ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்குற நேரமாவது அனுப்பினவர் தொழுகிறதுக்கு முன்னாடி கொடுக்க பார்க்கணும். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை மறந்துடாமல் நாங்கள் கொடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த மார்க்கத்தினுடைய எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் சரியாக நபி வழியில் பின்பற்றி நடத்துவதற்கு வாய்ப்பு அளிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.